ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடர கடகராசி அன்பர்களுக்கு நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைந்திருக்கு? இந்த ஆடி மாதத்தில் என்ன செய்தால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும்? ஆடி அமாவாசை தினம் உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகளை ஏற்படுத்த போகுது? ஆடி அமாவாசை தினத்திற்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன? ஆடி அமாவாசையில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மிகவுமே பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் உங்களை விட்டு போகணும் அப்படின்னு நினைத்தீர்களே ஆனால் திங்கட்கிழமையில் அம்மன் வழிபாடு நீங்கள் செய்வது நன்மைகள் உண்டாகும். ஏனெனில் சந்திரனை திங்கள் அப்படின்னு சொல்வோம். சந்திர பகவானின் அதிபதி அம்மன் தாய். நீங்கள் திங்கட்கிழமையில் உங்களோட வீட்டிற்கு அருகில் எந்த அம்மன் ஆலயம் இருந்தாலும் சரி, திங்கட்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள் கஷ்டங்கள் உங்களை விட்டு நீங்கும். ஒரு சிறப்பான முன்னேற்றம் பெற அம்மனின் வழிபாடு மிகவுமே முன்னேற்றம் தரக்கூடியதாக கடகராசி அன்பர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் அம்மன் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாருங்கள். நன்மைகள் பலவும் வந்தடையக்கூடிய ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் நடப்பதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள். உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் என்றால் ஓம் ஸ்ரீ அம்மனுக்கு போற்றி என்கிற மந்திரத்தையும், உங்களுக்கு சந்திர பகவான் பிடிக்கும் என்றால் ஓம் கம் சந்திர பகவானே போற்றி என்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்கள். அம்மனின் அருளாலும் சந்திரனின் அருளாலும் கடகராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். நாம் இப்போது இந்த ஆடி அமாவாசை, இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்கலாம். ஆடி மாதம் என்று சொன்னாலே இருக்கிற 12 மாதத்திலுமே மிகவுமே சிறப்பு வாய்ந்த மாதமாக பார்க்கப்படுது. அதாவது ஆடி மாதம் பிறந்ததுமே தட்சிணாயனம் ஆரம்பித்து விடும். ஆடி முதல் இந்த மார்கழி மாதம் வரைக்கும் இந்த காலம் நீளும். அதாவது சூரிய பகவான் தெற்கு பக்கமாக வலம் வரக்கூடிய நிகழ்வு தான் இது. இந்த புண்ணிய காலத்தில் மக்கள் புனித நதிகளில் நீராடுவது மிகவுமே விசேஷமாக பார்க்கப்படுது. நமக்கு பாருங்களேன், இந்த ஆடி மாதத்தை கணக்கில் வைத்து தான் பண்டிகைகள் தொடங்கும். ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, முனியப்பன், கருப்பணசாமி அப்படின்னு கிராம தேவதைகளும் சரி, ஊர் காவல் தெய்வங்களும் சரி, மிகவுமே விமர்சையாக விழாக்களும் பூஜை திருவிழா எல்லாமே கொண்டாடுவோம். ஆடி மாதத்தில் நிறைய விசேஷமான தினங்கள் இருக்குது. மற்ற மாதத்தில் ஒவ்வொரு தினம் சிறப்பு தினமாக வரும். ஆனால் இந்த ஆடி மாதம் மட்டும்தாங்க எல்லா நாளுமே சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுது. ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி கிருத்திகை, ஆடி பூரம் அப்படின்னு இன்னும் ஒவ்வொன்றுமே சிறப்புக்குரிய நாட்களாக பார்க்கக்கூடிய மாதம்தான் ஆடி மாதம். ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டத்தில் சங்கரன் கோவிலில் 12 நாள் அம்மனின் ஆடி தபசு திருநாள் மிகவுமே கோலாகலமாக கொண்டாடுவார்கள். அரியும் சிவனும் ஒன்று என்கிற தத்துவத்தை உலகிற்கு இந்த விழா நடத்தப்படுகிறது. ஆறு என்பது மக்களோட ஜீவனாக ஆடி இருக்கிறது. அதில் ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடுறதை பல 100 ஆண்டுகளாக நம்மளோட தமிழ் மரபில் வைத்திருக்கிறோம். ஆடி மாதத்தில் சிவபெருமானோட சக்தியை விட பார்வதி தாய்க்கு சக்தி அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த ஆடி மாதத்தை சக்தி மாதம் அப்படின்னு சொல்வார்கள். பெரும்பாலும் அனைத்து அம்மன் கோவிலிலுமே மிகவுமே விசேஷமாக இந்த ஆடி மாதம் கொண்டாடப்படும். திருவிழாக்களும் களை கட்டும். தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவிலில் திருவிழாவே நடக்கும். ஆடி மாதத்தை அம்மன் பக்தர்கள் தனி மரியாதையோடு கொண்டாடிட்டு வருகிறார்கள். இந்த கேரள மாநிலத்தில் கூட ஆடி மாதத்தை இராமாயண மாதமாக மக்கள் கருதுகிறார்கள். அதுவும் ஆடி அமாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு பித்ருக்கடமை செய்தால் ஆண்டு முழுவதுமே பித்ருக்கடன் செய்த பலன் நமக்கு கிடைக்கும்.
இந்த ஆடி அமாவாசை என்று என்ன செய்யணும் என்பதை பார்க்கலாம். முன்னோர்களை கண்டிப்பாக வழிபட்டால் அவர்களோட ஆசி நமக்கு பெற முடியும். அந்த ஆசி பெறக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஆடி அமாவாசை. முன்னோர்களுக்கு நாம் அன்றைய தினம் தர்ப்பணம் செய்து வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும். ஆடி அமாவாசை நாள் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட வேண்டிய மிக முக்கியமான நாள். அன்றைய தினம் விரதம் இருந்தால் அளவில்லாத புண்ணிய பலனை நாம் பெற முடியும். இவ்வளவு ஒரு சிறப்பு இந்த ஆடி அமாவாசைக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த ஆடி அமாவாசையில் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, முன்னோர்களை கண்டிப்பாக வழிபட்டால் அவர்களோட ஆசிகளை பெற முடியும். முன்னோர்கள் அவர்களோட மறைவிற்கு பிறகு நாம் பித்ருக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ப்பணம் அளித்து விரதம் இருந்தால் அவர்கள்கிட்ட நாம் வேண்டிய வரங்களை பெற முடியும். அவர்களோட மனம் குளிர்ந்து நம்மளோட வீடுகளில் இன்பம் நிறையக்கூடிய ஒரு புண்ணியத்தை நாம் பெற முடியும். மற்ற மாதத்தில் செய்வதை விடவே இந்த ஆடி மாதம் இந்த ஒரு விஷயத்தை செய்தால் நன்மைகள் பலவும் நமக்கு வந்து சேரும். இந்த ஆடி மாதத்தில் என்ன விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக நடக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல இந்த மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தால் கடகராசி அன்பர்களுக்கு பண வசதி திருப்தி தரும் வகையில் அமைந்திருக்கு. சிலருக்கு தேவையற்ற செலவுகளுமே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் மிகவுமே கவனமாக இருக்கணும். வரவு செலவு விஷயத்தில் மிகவுமே கண்ணும் கருத்துமாக செயல்படணும். உங்களுடைய வாழ்க்கை துணையால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்தும் போனீங்கன்னா அவர்களோட ஒத்துழைப்பு உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். விருந்து விழா செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உறவினர்கள் வகையில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால் கவனமாக இருங்கள். தேவையில்லாமல் எதுவும் பேசி வாக்குவாதம் செய்யாதீர்கள். ஒதுங்கி இருப்பது நல்லது. நண்பர்களால் நன்மை வரும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சுமூகமாக முடியும். தாய்வழி உறவுகளால் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மாத முற்பகுதியில் நீங்கள் நீண்ட காலமாக காத்திருந்த நல்ல செய்தி வந்து சேரும். வீடு கட்டவோ அல்லது வீட்டை விரிவுபடுத்தவோ தேவையான கடன் உதவி கிடைக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொண்டாலுமே அதிகப்படியான கண்டிப்பு காட்டாமல் கூடுமான வரைக்கும் அவர்கள்கிட்ட அனுசரித்து போவது நல்லது. தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவர்கிட்ட கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீர்கள். அலுவலகத்தில் பணி சுமையும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். சிலருக்கு சலுகைகளுடன் கூடிய இடமாற்றம் கூட வரலாம். சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களோட பணிகளை சிறப்பாக செய்தால் நல்ல முன்னேற்றத்தையும் பெற முடியும். இந்த ஆடி அமாவாசையில் என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாம். அமாவாசை திதி இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் நகைகளை அடமானம் வைக்கவே கூடாது. அப்படி வைத்தால் அந்த பொருள் நம் கை வந்து சேராது அப்படின்னு சொல்வார்கள். யாருக்கிட்டையுமே கடனாக ஒரு விஷயத்தை வாங்கவும் கூடாது, கடனாக நாம் பெறவும் கூடாது. இது மிகவுமே கவனமாக வைத்துக்கொள்ளுங்கள். நகம் வெட்டக்கூடாது. பெண்கள் தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது. முக்கியமாக முடி வெட்டக்கூடாது. ஆண்கள் மற்றும் பெண்கள் அப்படின்னு 2 பேருமே வெறும் நெற்றியோடு இருக்கவே கூடாது. மஞ்சள் குங்குமம் இந்த திருநீர் பூசுவது எதையாவது நெற்றில் அணிந்திருக்கணும். வெறும் நெற்றியோடு அன்றைய தினம் இருக்கக்கூடாது. முக்கியமாக பெண்கள் யாருக்கிட்டையுமே கோபப்பட்டு அவர்களிடம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. நீங்கள் அப்படி சண்டை போட்டிங்கன்னா மனதளவில் உங்களுக்கு தெரியாமல் கூட அவர்கள் உங்களை ஏதாவது திட்டி விடுவார்கள், சாபம் விட்டு விடுவார்கள். அது மிகவுமே பெரிய பாதிப்பை கொடுக்கும். அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடி அமாவாசை தினத்தன்று மிகவுமே சாந்தமாக இருங்கள். யாருக்கிட்டையும் கோபப்பட்டு சண்டைகளில் ஈடுபடாதீர்கள். இந்த விஷயத்தை செய்தாலே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். என்ன கடகராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.